என்னப்பா இப்படி ஆயிப்போச்சு? பெருமளவுல அழுத்தங்கள், மிரட்டல்கள், உருட்டல்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்ததே! இப்படி ஆயிப்போச்சே! எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்ல. நீங்க வச்சுக்கங்க. நீங்க பார்த்து என்ன செய்யணுமோ செஞ்சுக்கங்க. சகல சௌபாகியத்தோட செஞ்சுக்கங்க அப்படிங்கிறது போல கை கழுவி விட்டு போன மாரில்ல ஆயிப்போச்சு. என்னங்க இது? அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. பட் எது எப்படியோ, ட்ரம்ப் அவர்களோட அந்த ட்ரூத் சோசியல் மீடியால போஸ்ட் போட்டிருக்காரு வழக்கம் போல. ஸோ அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கும்போது, இரு நாடுகள் ரத்த குளியல்கள்ல இருக்கீங்க. வீரர்கள் சாகுறாங்க. சீக்கிரமா பேசி முடிவுக்கு வாங்க. நாங்க இந்த பிரச்சனைக்கு பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்குறோம். சீக்கிரமா பேச்சுவார்த்தை முடிவு பண்ணி எது எடுத்தாலும் முடிவுகள் சீக்கிரமா எடுங்க. ரஷ்யா அதிக அளவுல வர்த்தகம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான். அன்லிமிட்டெட் பெனிஃபிட் ரஷ்யா கிடைக்கும். சீக்கிரமா இந்த பிரச்சனையை முடிச்சீங்கன்னா உக்ரைனுக்கு அதனால அதிக அளவுல லாபம் கிடைக்கும். சீக்கிரமா மறுசீரமைப்பு பண்ணி உக்ரைனை மீட் எடுக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம் பாருங்க. சட்டுப்புட்டுன்னு முடிவெடுத்து பேசி முடியுங்க அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தையோட என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த போஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்களே பார்த்து பேசிக்கங்க அப்படிங்கிறது போல கொண்டு போய் உக்ரைனை கொண்டு போய் ரஷ்யாவோட கோத்து விட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டாரு ட்ரம்ப் அவர்கள். ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய கிளியரான ஒரு விஷயம். அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து பின்வாங்கிடுச்சு. அப்படி பின்வாங்கும் போது ஒரு நல்ல விஷயம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, உக்ரைனை கொண்டு போய் நேரடியா ரஷ்யாவோட பேச்சுவார்த்தையிலே ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் போன பதிவு நம்ம சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப யூரோப்பியன் யூனியன் நாடுகள் சில நாடுகள் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பட் ஆனா ஃபேக்ட் என்னன்னா நேரடியா உக்ரைன் ரஷ்யாவோட பேசுறாங்க. ஸோ இதுக்கான படியை ட்ரம்ப் அவர்கள் செஞ்சு வச்சுட்டு வெளியே வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதுல இருக்கக்கூடிய விஷயம் இதை பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட திமித்ரி பெஸ்கோ அவர்கள் ஸ்போக் பர்சன் இருக்கா இல்லையா, ஸோ அவர் தரப்பு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதாவதுங்க நேரடியா உக்ரைனோட நாங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ரெண்டாவது ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கிட்ட பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அதாவது திருப்பி ட்ரம்ப் அவர்கிட்ட ஏங்க 2 மணி நேரம் பேசுனீங்கன்னு கேட்டா திரும்பி அதுதான் சொல்லுவாங்க, ஏங்க நான் பேசுனது இங்கிலீஷ், அவர்கிட்ட பேசும்போது ரஷ்ய மொழியில புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவர் பாத்தீங்கன்னா ரஷ்ய மொழியில பேசுறது எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல சொல்லணும். அதனால டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஆனா இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கிட்ட பேசிக்கிறாரு, சுமூகமா முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற பேசிக்கிறாரு. அப்படி பேசும்போது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு மெமராண்டமும் உருவாக்க போறோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு ஒரு வீடியோ பதிவுகள் வந்திருக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா. இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமா முடிக்கணும், சீக்கிரமா இந்த பிரச்சனை முடிக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல பல நாடுகளும் பிரச்சனையை லைன் அப்ல கொண்டு நிப்பாட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க, அடுத்தடுத்து நாங்க அப்படிங்கிறது போல. இதனால அமெரிக்காவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது என்டையரா இந்த உலகத்துல இருந்து போயிடும். தொடர்ந்து இந்த பிரச்சனையில அவங்க என்கேஜ் ஆயிட்டே இருந்தாங்கன்னா அந்த காரணமா என்னமோ தெரியல இப்ப இங்க இருந்து வெளியேறிட்டாங்க இல்லையா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருந்து. அதே போல அப்படியே கொஞ்சம் மிடில் ஈஸ்டுக்கு வந்தோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல யூஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன் இருக்கு இல்லையா, அந்த போர்க்கப்பல், விமானம் தாங்கிய போர்க்கப்பல் கம்ப்ளீட்டா யமனோட வாட்டர்ஸ்ல இருந்து பின்வாங்கி போயிடுச்சு. இதுக்கு மேல யமனை தாக்கக்கூடிய எந்த ஒரு ஐடியாலஜியுமே அமெரிக்கா கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சிருச்சு. ஸோ என்டையரா பிரச்சனைகள்ல இருந்து அமெரிக்க தரப்பு பின்வாங்குறாங்க. முடிஞ்சு விடுற வரைக்கும் சிண்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு விட்டாச்சு. இப்ப எல்லா பக்கத்துல இருந்து பின்வாங்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ இப்ப அங்கிருந்து பின்வாங்கிட்டாங்க. ரெண்டாவது இஸ்ரேல் பாத்தீங்கன்னா நீங்க காலையிலேயே சொன்ன மாதிரிதான், அதாவது இறப்போட கவுண்ட் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ராணுவம், என்டையர் கான் யூனிஸ் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே வெளியேறுங்க அப்படிங்கறது போல மேப்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அந்த ரெட் கலர் ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஹோஸ்டேஜஸ்லாம் நாங்கள் மீட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கான்யூனிஸ் பகுதியில இருந்து. இது போல செய்திகள் பலது வந்துகிட்டு இருக்கு. போர் சூழல் உறுதிப்படுத்த முடியாது. ஏதாவது செய்திகள் உறுதிப்படுத்த வந்தது அப்படின்னா அடுத்தது பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். தாக்குதல்ங்கிறது எந்த ஒரு விதத்திலையும் குறைவில்லாம நடக்குது. ஆனா இப்ப பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் பாத்தீங்கன்னா காசா முழுமையா எடுத்துக்கக்கூடிய பிளான் அவருக்கு இருக்கு இல்லையா. சோ இந்த காரணத்தினால ஜேடி வான்ஸ் அவர்கள் போய் பேசலாம்னு நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்கை கூட ரத்து பண்ணிட்டு இதெல்லாம் வேலைக்காகாது சொல்ற மாதிரி கேட்கற மாதிரி தெரியல. இஸ்ரேலு சண்டை பிடிக்கணும் தான் இருக்கிறாங்க, இது வேலைக்காகாது, நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிறது போல வான்ஸ் அவர்கள் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது இஸ்ரேலை பத்தி குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிறாங்க. அட் த சேம் டைம் புட்டின் அவர்கள் ரொம்ப சீரியஸா இருக்காருங்க. சும்மா அவர்கிட்ட போயிட்டு நியாயமான கோரிக்கைகள் வைங்க, களத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும் வெட்ட வெளிச்சமா. சும்மா அப்படியே எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, என்ன கேட்கறாங்களோ அதை கேட்டு பார்த்து செஞ்சு எல்லாம் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த பிரச்சனையை பேசதே வேஸ்ட்டு, அவங்களே பார்த்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா ரஷ்யாவே பார்த்து செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறோம். அவரே ஒரு ஒரு மனப்பான்மை வந்துட்டாருல, வேஸ்ட்டுங்க, சும்மா சும்மா போய் பேச என்னன்னு கிடைக்க போகுது, ஒன்றும் கிடைக்க போறது இல்லை அப்படிங்கிறது போல
வேன்ஸ் அவர்களே மனசு விட்டு போயிட்டாரு. ஸோ அதனால தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது உலகத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அல்வா. ஸோ அந்த வரலாறுல இது போல விஷயங்கள் அமெரிக்கா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கேட்கிற மாதிரி இல்ல. ஒன்னு ஜெலன்ஸ்கி அவர்கள், இன்னொன்னு பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் கேட்கற மாதிரி தெரியல. போர்ன்னு இருக்கிறாங்க. அப்புறம் நடந்து போச்சு. என்ன பண்றது, அமெரிக்கா முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணாங்க அப்படிங்கிறது போல வரலாறுல எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அது போல நடக்குது அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இந்த பகுதிகள் இருந்து மொத்தமா பின்வாங்குறாங்க அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். மிடில் ஈஸ்ட்லயும் கலவரம் ஆயிட்டு இருக்கு. ரெண்டாவது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலேயே என்ன நடக்க போகுன்றது தெரியல அடுத்தடுத்து. ஆனா நேரடியா பேசியிருக்கிறாங்க ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப அடுத்தது அப்படியே நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் இருக்கிறாங்க இல்லையா, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் எந்த அளவுக்கு அனுபவம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்குது இந்த பாகிஸ்தான். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல வந்து ரெஃப்யூஜிஸ் அனுப்புறது, திடீர்னு ஒரு ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல மக்களை கொண்டு போய் ஒரு நாட்டுல டம்ப் பண்ணாங்க அப்படின்னா அந்த நாட்டோட எக்கனாமி, பொருளாதாரம், உணவு பற்றாக்குறை, ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். இது போல பல விஷயங்கள்ல ஆப்கானிஸ்தான் பாதிப்படைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்ப அதுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓடோடி போயிருக்கோம். ஸோ ஆப்கானிஸ்தானோட ரெஃப்யூஜிஸ் எல்லாம் புதுசா வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற எய்டு உதவிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உணவுக்கான விஷயங்கள் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு உற்ற நண்பனா நம்ம மாறிட்டு வரோம் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா இந்த ரீஜன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லாத்துக்கூடயும் அலோவ் பண்ணிட்டு இருக்குது. அது ஈரான் கூடயும் சரி, ஆப்கானிஸ்தான் கூடயும் சரி, நம்ம கூடயும் சரி. இன்னைக்கு கூடிய சீக்கிரத்துல சீனாக்கு ஏற்றுமதி பண்ணாலும் ஆச்சரியப்படுத்த இருக்குல்ல. அங்க ஒரு புது அமைப்பு உருவாக்கி இந்த சிரியால சொன்னாங்களே துர்க்மெனிஸ்தான், அங்க போகாம பாகிஸ்தானுக்கு வந்தாங்கன்னா இங்க ஒரு கேங் இப்போ ஒரு கொட்டரையை பிடிச்சி போட்டு உக்காந்துட்டாங்க அப்படின்னா, அப்புறம் அங்க இருந்து மேல ஏறி ஏறி போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா சீனாக்கு தெரியும் உண்மையாலுமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது போல மிரட்டல்கள்லாம் இனிமே பாகிஸ்தான்ல வச்சு மையமா வச்சு போங்க, காசு கொடுத்தா போதும் அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ அங்க போய் நீங்க பெருசா எதுவும் செஞ்சுட்டு இருக்க வேண்டிய தாய்லாந்து வழியா போய் செய்யணுன்றதுலாம் நீட் இல்லை. ஸோ இங்க பாகிஸ்தான்ல வச்சு செஞ்சு பாருங்களேன் ஒரு எட்டு அப்படிங்கிற போல. சிரியா, மேல இருக்கிற துருக்கி, இவங்களுக்குலாம் ஒரு ஒரு ஐடியா வந்தது அப்படின்னா பாகிஸ்தான் யூஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிராந்தியத்துல பாகிஸ்தான் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல. ரெண்டாவது இங்கேயும் சிக்கல்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அதாவது ஒண்ணு வெடிச்சதுன்னா மிக பெரும் அளவுல மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல், காசா, இந்தியா, பாகிஸ்தான், மேல வந்து பண்ணா ரஷ்யா உக்ரைன் மிக பெரும் அளவுல வெடிக்கும். அப்படி இல்லைன்னா சுமூகமா போறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. அதே போல போயிருச்சுன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா இந்த உலகம் மிக பெரும் சிக்கல்ல ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல கொரோனா வருதுங்கிறாங்க. ரெண்டாவது ரிசெஷன் வேற வெடிக்க போகுது, பபிள் வெடிக்க போகுதுன்றாங்க. ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல போர் அப்படிங்கிறது வருது அப்படின்னா அது தடுக்க முடியாம மிக பெரும் அளவுல மாறிடும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதெல்லாம் உலக தலைவர்கள் பேசி முடிவுக்கு எடுத்து இந்த பிரச்சனைகளை சுமூகமா முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.